திமுக அதிமுக வேண்டாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிற நான் பல முறை சொல்லியிருக்கேன் சார். மக்களுடைய பார்வையில் என்னுடைய கருத்தால இது நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதை முயற்சி செய்த பாஜக திரும்ப அவர்களுடைய போயிடுச்சு, தேமுதிக திரும்ப அவர்களுடைய போயிடுச்சு, பாமக திரும்ப அவர்களுடைய போயிடுச்சு, மதிமுக திரும்ப அவர்களுடைய போயிடுச்சு. இப்படி எல்லாருமே அவங்களுடைய போயிட்டு இருந்தாங்க. இப்படி போகாத திரு விஜய் வந்து வளர்ந்துகிட்டே வந்தார். திரு விஜய் உள்ள திரு சீமான் வந்து போகாத வந்து அது வளர்ந்துகிட்டே வந்தார். திரு விஜய் உள்ள வந்த பிறகு விஜயகாந்த் வந்த போது கருணாநிதி ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ வந்து கருணாநிதி ஜெயலலிதாவும் இல்லை. ஸோ அந்த கரிஸ்மேட்டிக் ஆளுமை கருணாநிதி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தோத்ததை இன்னும் பெருசாக கவலைப்படுறாங்க. திமுக வந்து ஆட்சி இழந்ததோட ஸ்டாலின் இப்படி தோத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி நீ கண்ணீர் விட்டு அழறாரு. ஓகே, அது வேற கணக்குன்னு வச்சுக்கோங்க. சேகர் பாபுடைய ஆன்டி இன்கம்பன்சி தான் துறைமுகத்தில் குளத்தூரில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கேள்விப்பட்டது வந்து அது வந்து ஸ்டாலினுடைய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, சேகர் பாபுடைய ஆன்டி இன்கம்பன்சி தான் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாலின் தோத்ததை இவ்வளோ பெருசாக கவலைப்படும் போது ஜெயலலிதாவும் கருணாநிதி இருக்கும்போது அவங்க தோக்கிறத பற்றி மக்கள் யோசிக்கவில்லை. இன்னொருத்தர் வந்தால் அந்த இடத்த மேட்ச் பண்ண முடியல. இப்போ ஜெயலலிதாவும் கருணாநிதி இல்லாத இடத்துல, அந்த கரிஸ்மேட்டிக் லீடராக ஒரு ஆளுமையாக இல்லாத இடத்துல இவருக்கான வாய்ப்பு ரொம்ப சுலபமாச்சு. ஆனால் இந்த சென்ஸ் ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்கு. அதாவது அதிமுக திமுக இல்லாத 2014 தேர்தலில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு கொண்டு வந்தார். அப்போ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் அப்படிங்கிற ஒரு பாய்வு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதை தான் திரு சீமான் கொண்டு போயிட்டே இருக்கு. அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்போ திரு விஜய் போல ரீச் ஆன ஒருத்தர் தமிழ்நாடு முழுக்க விஜய்னா யாருமே எந்த விஜய்னு கேட்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும்.